ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெப் சீரிஸில் ரிலீஸ் ஆகிருக்க ஸ்குவிட் கேம் 2 படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த வெப் சீரிஸை பார்த்துட்டு நிறையா பேர் ரிவ்யூ சொல்லியிருந்தா நான் கேட்டேன். அவங்கன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு சீசனை பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ரெண்டாவது சீசன் உங்களுக்கு புரியும். இந்த வெப் சீரிஸோட ஃபஸ்ட்டு சீனே லாஸ்ட்டு சீனில் முடிக்கிற சீன்ஸை தான் எடுத்திருப்பாங்க. அதாவது சீசன் 1ல் முடித்த சீன்ஸில் இருந்தால் கண்டினியூ ஆகும். ஃபஸ்ட்டு சீரீஸோட கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோ அந்த கேமை கண்டுபிடிக்கிறவனை கொல்ற மாதிரி சீன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோ எப்படி அந்த பணத்தை ஜெயிச்சான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டியிருப்பாங்க ஃபஸ்ட்டு சீரீஸில். இந்த சீசனில் எப்படி அந்த வில்லனை கண்டுபிடிக்கிறாரு, அந்த வில்லனை எப்படி கண்டுபிடிச்சி கொள்றாரு அப்படின்னு தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் பார்ட் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. மொத்தமாக அந்த வெப் சீரிஸில் மொத்தம் 7 சீரீஸ் இருக்கும். 7 சீரீஸுமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கணக்காக தான் இருக்கும். நீங்கள் மொத்தமாக பார்க்கணுன்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வெப் சீரிஸில் எது மைனஸாக அமைஞ்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் அதாவது ஸ்குவிட் கேம் 1ல் ஏகப்பட்ட கேம் வரும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதனாலே ஃபஸ்ட்டு பார்ட்டு எல்லாருக்குமே பிடிச்சிச்சு, ஹிட்டாகவும் ஆச்சு. அதே மாதிரி இந்த சீரீஸ்லேயும் நிறையா கேம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த சீரீஸில் மொத்தமாகவே 3 கேம் தான் இருக்குது. ஆனால் அந்த சீரீஸில் வர 3 கேமுமே அந்தளவுக்கு ஒருத்தர்லன்னு தான் சொல்லணும். அதனாலே இந்த படம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. முக்கியமாக தமிழ் டப்பிங் இந்த வெப் சீரிஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஹீரோட அம்மாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஹீரோவோட ஆக்டிங் தான் இந்த வெப் சீரிஸுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வெப் சீரிஸ் ஒரு ஓகேவான வெப் சீரிஸாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டு கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் பார்ட்டு எனக்கு அந்தளவுக்கு ஒருத்தர்லன்னு தான் தோணுது. இந்த வெப் சீரிஸோட 3rd பார்ட்டு ஜூன் மாதம் வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.